ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அளிக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். பரிசுத்த யோவான் 14:1 முதல் 13. தியான வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனங்கள். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பரம்பரை கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தவனுடைய நோக்கம் என்ன என்பதை இன்னும் நாம் நம்மிலே அநேகர் அறியாதவர்களாகவே இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், புதிய ஏற்பாட்டின் முதல் 4 புஸ்தகங்களுக்கும் சுவிசேஷங்கள் என்று அங்கே பெயரிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். பரிசுத்த மார்க்கு, பரிசுத்த மத்தேயு, பரிசுத்த லூக்கா, பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் என்று தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். பரிசுத்த மார்க்கு தாம் எழுதின புஸ்தகத்தை தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்பதாக குறிப்பிடுகிறார். 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தருத்தரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்பதாக பரிசுத்த லூக்கா 4:18 அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது தம்மை குறித்ததே என்று இயேசுநாதர் சொல்வதும் அல்லாமல் அவர் தாமே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்பதாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலேயும், நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்பதாக பரிசுத்த மார்க்கு 16:15 தம்முடைய சீசர்களுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த பகுதிகளை நாம் பார்க்கின்ற பொழுது சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தியை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்பதுதான். நல்ல செய்தியை நீங்கள் கொண்டு செல்லுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துநாதர் பிறந்த சமயத்தில் கர்த்தருடைய தூதன் மேய்ப்பர்களுக்கு தரிசனமாகி, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பதாக சொன்னான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு கொண்டு வந்த நற்செய்தி என்ன? ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த பிரகாரம், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் கிறிஸ்துநாதர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட அனுக்கிரக காலம் உண்டாவதற்கு வேண்டிய அடிப்படையான சத்திய உபதேசமே சுவிசேஷமாகும். இந்த சுவிசேஷம் இல்லாமல் நாம் இந்த அனுக்கிரக காலம் உண்டாவதற்குரிய காரியங்களை கண்டுகொள்ளவே முடியாது. கிறிஸ்துநாதர் இந்த சத்திய உபதேசத்தை பிதா என்னும் ஒரே வார்த்தையில் அடக்கி நமக்கு வெளிப்படுத்தி இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அவர் தேவனை நமக்கு அன்புள்ள பிதாவாக வெளிப்படுத்தி இருப்பதே இந்த உலகம் உண்டானது முதல் வேறு எவராலும் வெளிப்படுத்தப்படாத ஒரு நல்ல செய்தியாகும். பரிசுத்த மத்தேயு 5:45 பார்க்கின்ற பொழுது, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணி, யாவரையும் சிநேகித்து காப்பாற்றுகிற அன்புள்ள பிதாவாக இருக்கிறார் என்பதாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பே தெய்வம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அன்பின் ஆண்டவர் அன்புள்ள பிதாவாய் இருக்கிறார் என்னும் சத்தியத்தை ஆண்டவராய் இயேசுநாதர் தவிர வேறெவரும் போதித்திருப்பதாக தெரியவே இல்லை. இந்த உன்னத சத்தியமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சாராம்சம் என்று சொல்லலாம். சுவிசேஷத்தின் துவக்கமும் முடிவும் நடுவும் அதுவே. இந்த சத்தியத்தின் மத்தியிலிருந்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா உபதேசங்களும் பிரிந்து செல்கின்றன என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆக சுவிசேஷம் என்பது இங்கே
நாம் பிரதானமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால் தேவன் பிதாவாய் இருக்கிறார். தேவன் பிதாவாய் இருக்கிறார். அவர் பிதாவாய் இருக்கிறபடினாலே எல்லா மனிதரும் அவருடைய பிள்ளைகள். அவர் பிதாவாய் இருக்கிறதுனாலே சகல மனிதரும் சகோதரராய் இருக்கிறார்கள். அவர் பிதாவாய் இருக்கிறதுனாலே நாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் அவர்களை சிநேகிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் பிதாவாய் இருக்கிறதுனாலே நாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வது பாவம் என்றும் அவர்களுக்கு நன்மை செய்வது புண்ணியம் என்றும் போதிக்கப்படுகிறோம். அவர் பிதாவாய் இருக்கிறபடினாலே நாம் உண்மையாய் மனம் திரும்பி மற்றவர்களுடைய குற்றங்களை மனப்பூர்வமாய் மன்னித்தால் தேவனும் நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்வார் என்று இயேசுநாதர் போதிக்கிறார். அவர் பிதாவாய் இருக்கிற காரணத்தினாலேயே நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்னும் நீதி பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பிதாவாய் இருக்கிற காரணத்தினாலேயே நமது பாவங்கள் பிதாவாகிய தேவனுக்கு எவ்வளவு வேதனையும் வியாகுலத்தையும் உண்டாக்குகின்றனவென்று இயேசுநாதர் தம்முடைய பாடுகளினால் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் பிதாவாய் இருக்கிறபடியினாலே மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிதாவாய் இருக்கிறதுனாலேயே ஒருவனாவது கெட்டுப்போவது பிதாவின் சித்தம் அல்லவென்றும் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவர் சித்தம் என்றும் இயேசுநாதர் சொல்லுகிறார். அவர் பிதாவாய் இருக்கிறதுனாலேயே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அவதரிக்க செய்தார் என்றும் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளுகிறோம். அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவதரித்த நோக்கம் முதலாவதாக தேவனை பூரணமாய் உலகத்துக்கு வெளிப்படுத்தவும், இரண்டாவதாக மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் குறித்து பிரசங்கிக்கவும், மூன்றாவதாக நித்திய ஜீவனை அடைவதற்கு நமக்கு சத்திய வழியை காட்டவுமே என்று சுவிசேஷங்கள் தெரிவிக்கின்றன. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் என்பதாக யோவான் 1:18 வாசிக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்பதாக பரிசுத்த யோவான் 14:9 கூறுகிறது. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினால் பிரசங்கிக்கப்பட வேண்டியதே என்பதாக பரிசுத்த லூக்கா 24:17 வாசிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்பதாக யோவான் 14:6 மற்றும் 7 வசனத்திலேயும், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என்று ஆண்டவர் சொல்லி என்னை பின்பற்றி வா என்பதாக குறிப்பிடுகிறதை பரிசுத்த மத்தேயு 19 தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்பதை பரிசுத்த மத்தேயு 10:30 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய போதகத்தையும் அவருடைய ஜீவியத்தையும் தொகுத்து சிந்தித்து பார்ப்போம் என்றால், அவர் தம்முடைய ஜீவியம் முழுவதும் விசேஷமாக தம்முடைய சிலுவை பாடுகளிலும் தேவனை அன்புள்ள பிதாவாக பிரதிபலித்து காட்சி பொருளாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று நாம் அறிய முடியும். அன்புள்ள பிதாவாகிய தேவன் தமக்கு விரோதமாக பிள்ளைகள் செய்யும் பாவங்களினால் எவ்வளவாய் வேதனைப்பட்டு பாடனுபவித்து வருகிறார் என்று இயேசுநாதர் தமது சிலுவை பாடுகளினால் தெளிவாயின் உங்களுக்கும் எனக்கும் விளக்கி காட்டுகிறார். தகப்பன் பேச்சு கேட்காமல் சகோதரருக்கு தீங்கு செய்ய வருவதால் தன்னை நேசித்து ஆதரித்து காப்பாற்றி வரும் பிதாவுக்கு உண்டாகிற துக்கத்தையும் துயரத்தையும் அகோர பாடுகளை நினைத்து தன் பாவங்களுக்காக துக்கப்பட்டு மனம் திரும்புகிறவன் எவனோ அவனே மெய்யாய் மனம் திரும்புகிறவன் என்றும் ஆண்டவராகிய கிறிஸ்துநாதருடைய சிலுவை பாடுகள் மூலமாய் தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த உலகத்திலே ஒரு மகன் தன்னை உயிருக்குயிராய் நேசித்து வரும் தகப்பன் புத்தியை தள்ளிவிட்டு தன் இஷ்டப்படி ஜீவிப்பான் என்றால் அந்த அன்புள்ள தகப்பனுக்கு எவ்வளவு மனவேதனை உண்டாகும் என்றும், அத்தோடு அவன் தன் சகோதரருக்கு தீங்கு செய்து கொண்டு வந்தால் அந்த தகப்பன் மனம் புண்ணாகி எவ்வளவாய் வருத்தப்படுவான் என்றும் நாம் அறிவோம். அன்புள்ள பிதாவாகிய தேவனும் இவ்விதமாகவே பாட அனுபவித்து வருகிறார் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய பாடுகளினால் நமக்கு காட்டுகிறார். தேவனுடைய கற்பனைகளை மீறி மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிற ஒவ்வொருவனும் தன் பிதாவை காட்டி கொடுக்கிறவனாகவும் மறுதலிக்கிறவனாகவும் அவர் மேல் துப்புகிறவனாகவும் அவரை வாரினால் அடிக்கிறவனாகவும் தலையில் முள்முடியை வைத்து தடியால் அடிக்கிறவனாகவும் இருக்கிறான். பரியாசம் பண்ணுகிறவனாகவும்
சிலுவையில் அறைகிறவனாகவும் இருக்கிறான். இந்த அகோர காட்சியைத்தான் கிறிஸ்துநாதர் தம்முடைய பாடுகளின் மூலமாய் நமக்கு காட்டுகிறார். தன்னை நேசிக்கும் பிதாவுக்கு தன்னுடைய பாவத்தினால் இவ்வளவு அகோர பாடுகளும் வேதனைகளும் உண்டாகின்றனவே என்று ஒவ்வொரு பாவியும் உணர்ந்து துக்கப்பட்டு மனம் திரும்புவதற்கு இதைவிட மேலான வழியை வேறெந்த மார்க்கமாவது தருவதும் இல்லை, போதித்ததும் இல்லை, காட்டினதும் இல்லை. பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்பதாக லூக்கா 5:32 சொன்ன இரட்சகர் வானத்துக்கும் பூமிக்கு நடுவே சிலுவையின் மீது தொங்கி இரத்த சோரியாய் தம்முடைய இரு கரங்களை விரித்து கண்ணீரோடும் வேதனையோடும் ஆவலோடும் அன்போடும் யாவரையும் மனம் திரும்பும்படி வருந்தி அழைத்து நிற்கிறார். மேலும் மனம் திரும்பி புது ஜீவியம் செய்ய ஆரம்பிக்கும் ஒவ்வொருவனும் தம்மை போலேயே துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவிக்க வேண்டியதாயிருக்கும் என்றும் இயேசுநாதர் தம்முடைய சிலுவை பாடுகளினால் காண்பித்திருக்கிறார். சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதியாய் இருப்பதால் சன்மார்க்க ஜீவியம் செய்ய ஆரம்பிக்கிற ஒவ்வொருவனுக்கும் கட்டாயமாக துன்பம் வரும் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை. எனவே அவர் சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான் என்றும், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது என்பதாகவும் இரட்சகர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, தேவன் தன் அன்புள்ள பிதாவென்றும் அந்த அன்புள்ள பிதா தன்னுடைய பாவங்களினால் எவ்வளவாக வேதனைப்படுகிறார் என்றும் உணர்ந்து மெய்யாய் மனம் திரும்பி நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்றும் இயேசுநாதருடைய புதிதான கட்டளையை கைக்கொண்டு நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவனுக்கும் பாவ மன்னிப்பும் பரலோக ராஜ்யமும் கிடைக்கும் என்னும் நற்செய்தியே சுவிசேஷமாகும். அன்பின் தகப்பனே, நற்செய்தியாம் சுவிசேஷத்தை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டவர்களாக அதை வெளிப்படுத்துகிற நிருபங்களாக நாங்கள் காணப்படும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும். யாவரோடும் அன்பு செலுத்தவும் நீர் எங்களிலே அன்பு செலுத்துகிறது போல நாங்களும் அன்பு செலுத்தி நிறைவு வரை உம்முடைய அடிச்சோட்டிலே நடந்து சென்று உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.